What you gonna do when Hulkamania runs wild on you? The legendary wrestler Hulk Hoganோட ஃபேமஸ் லைன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ரெஸ்லர், ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய இருட்டான ஒரு பக்கம். ரெஸ்லிங் வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த ஹல்க் ஹோகன் கடைசி காலங்களில் எதுவுமே இல்லாமல் ஃபேன்ஸால் முற்றிலும் மறுக்கப்பட்ட ஒரு ரெஸ்லராக மாறின தருணம். நிறைய வெற்றிகள், நிறைய தோல்விகள். பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்லராக இருந்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெரிய சர்ச்சைகளில் மாட்டினார். பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்ட்ஸோட ஒரு பிரச்சனை, அதுவும் இல்லாமல் சொந்த நண்பனோட ஒய்ஃபு கூட படுக்கை அறையில் சேர்ந்து பண்ண சிலுமிஷங்கள், அதை ஒரு பிஸ்னஸாக ஆக்கிய அவரோட நண்பன் முதுகில் குத்தப்பட்ட ஹல்க் ஹோகன். அதனாலேயே WWE வரலாற்றிலேயே ஒரு மோஸ்ட் ஹேட்டட் மேனாக மாறின தருணம். அவரோட இனவெறி பிடிச்ச ஒரு சைடு, மக்களால் முற்றிலும் அவரை வெறுக்கப்பட்ட ஒரு தருணம். என்னதான் ஆச்சு ஹல்க் ஹோகன் வாழ்க்கையில், இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதே மாதிரி நியூஸ், ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 11, 1953. ஸோ ஹல்க் ஹோகன் என்கிற டெரி ஜீன் போலியா பிறக்கிறாரு. அவர் வந்துட்டு இருக்கிற காலத்தில் அவருக்கு பிடிச்ச ராக் மியூசிக், ஒரு கிட்டாரிஸ்ட் ஆகணுங்கிறது தான் அவரோட ஆசை. ஸோ அது மாதிரியே ராக் பேண்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த காலம். ஆனால் அவரோட விதி, அவரோட ஹைட், அவரோட 6.7 அங்குலம் ஹைட், அப்புறம் 130 கிலோ எடை கொண்ட ஒரு உடம்பு அவரை ரெஸ்லிங் உலகத்தில் அவரை அறிமுகப்படுத்துது. ஸோ 1980 காலகட்டங்கள், 1990. ஸோ அந்த டைமில் மிகப்பெரிய ஒரு ரெஸ்லராக உருவாரிட்டு வந்தார் நம்ம ஹல்க் ஹோகன். ஸோ அந்தப்போ தான் நம்ம மிஸ்டர் மிக்மேன் WWE குளோபலாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்ட டைம். ஸோ அந்தப்போ அவர் ஹல்க் ஹோகனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி WWE சைனும் பண்ணுறாரு. அப்போ தான் ரெசில்மேனியா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது. WWE ஃபுல் ஆடியன்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சுது. ஸோ அந்தப்போ தான் ஹல்க் ஹோகன் செம உடம்ப வச்சுக்கிட்டு வராரு. அவரோட ஃபஸ்ட்டு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் WWE என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 3. அப்போ ஆண்ட்ரே தி ஜாயண்ட் 230 கிலோ, 7.5 அடி உயரம், ஒரு மிருகம், ஒரு காட்டான், ஒரு மனுஷன் அவ்வளோ பெருசாக இருந்து முதல் முறையாக பார்க்கறது. எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருந்த ஆண்ட்ரே தி ஜாயண்ட்டு யாராலுமே அவரை தூக்க முடியாது. ஆனால் அந்த மனுஷனையே தூக்கி புரட்டி ரிங்கில் போட்ட ஹல்க் ஹோகன் அதுலேயே மிகப்பெரிய ஃபேமஸ் ஆயிட்டாரு. அவரை தூக்கி பாடி ஸ்லாம் போட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கிழிப்பார். அப்படியே அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு WWE. அப்படியே மாசாக வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார். அவரோட கேட்ச் ஃப்ரேஸ் வாட் யூ கான்னா டூ வென் ஹல்கமேனியா ரன்ஸ் வைல்ட் ஆன் யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேஸுக்கு குழந்தைகள், மக்கள்லாம் ஒரு அடிமைன்னே சொல்லலாம். எல்லாரும் அந்த அளவுக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ரெஸ்லிங் உலகத்தையே டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஹல்க் ஹோகன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ரவர்சிஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1994 காலகட்டத்தில் WWE மேலே மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் கோர்ட்டு சைட்லேருந்து வருது. இந்த மாதிரி எல்லா ரெஸ்லர்ஸுக்கும் ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்து உடம்பை பில்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் வருது. அது WWE வரலாறையே புரட்டி போடுற ஒரு கேஸு. ஆனால் அந்த கேஸுக்கு எதிராக சாட்சி சொன்ன ஹல்க் ஹோகன். ஸோ பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூமில் ஹல்க் ஹோகன் மிஸ்டர் மிக்மேன் முன்னாடி ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி
முக்காவாசி ரெஸ்லர்ஸும் இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நியூஸ் வெளியில் வந்தோடனே WWE யூனிவர்ஸ் எல்லாம் ஆச்சரியம் அடைஞ்சு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உலுக்கமே ஏற்பட்டுருச்சு அந்த நியூஸ்னால. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா WWE வந்து ஹல்க் ஹோகனை வந்து தற்காலிகமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ WWE விட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் ஹோகன் 1996 காலகட்டத்தில் அவங்களோட ரைவல் கம்பெனியான WCWவில் போய் சேர்றாரு. அங்கே தான் வந்து NWO த நியூ வேர்ல்ட் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு கெவின் நேஷ் கூடயும் ஸ்காட் ஹால் கூடயும் சேர்ந்து ஒரு ஃபேக்ஷனை உருவாக்கி செம்மையாக டாமினேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த காலத்தில். ஆனால் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க எல்லா ரெஸ்லர்ஸும். இந்த மாதிரி புதுசாக வர ரெஸ்லர்ஸ் எல்லாம் வளரவே விட மாட்டார், யாரு கூடயும் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்டில் வந்து அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவரால் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து அவர் கூட தோக்கவே மாட்டார். ஹல்க் ஹோகன் எல்லா மேட்சும் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்த தருணம். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் பாலிடிக்ஸ் செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தார். அதனாலேயே நிறைய ரெஸ்லர்ஸுக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு. அந்தப்போ பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஸ்டைனர் அப்புறம் ராண்டி சேவேஜ் மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸை வந்து அவங்களோட கரியரையே காலி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஹல்க் ஹோகன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வந்துருச்சு. அதனாலேயே நிறைய ஆளுங்களுக்கு அவரை பிடிக்காமல் போயிடுச்சு. ஸோ அந்த சர்ச்சையும் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் ரெஸ்லிங் பண்ணும்போது நிறைய மக்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தார் ஹல்க் ஹோகன். அவரோட வாழ்க்கையிலே அவருக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடி, அதனால அவரோட மானம் எல்லாமே, அவர் கெட்டி காத்திருந்த பேர் எல்லாமே ஒட்டஞ்சு சுக்குநூறாக போன தருணம். ஸோ பார்த்தீங்கன்னா 2012 காக்கர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அவரோட ஒரு வீடியோ, அவரோட அந்தரங்க வீடியோ வந்து ஹிடன் கேம்லேருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அவங்க கைக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹல்க் ஹோகனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பப்பா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கியாக வேலை பார்த்துட்டு இருந்த அவர் வந்து அவரோட ஒய்ஃப் ஹெதரை வந்து நம்ம ஹல்க் ஹோகன் கூட அனுப்பி வச்சிருக்காரு. அந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் வந்து அவரோட ஒய்ஃபை பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ அந்தப்போ வந்து ஹல்க் ஹோகனை வந்து இந்த மாதிரி பேசியே அவரோட ஒய்ஃபு கூட அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெட்ரூமில் பண்ணுற சேட்டையெல்லாம் ஒரு ஹிடன் கேமரா வச்சு ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு. அதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவர் வந்து அந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு அவர் ஒய்ஃப்கிட்ட, இந்த மாதிரி இந்த ரெக்கார்டிங் வந்து நமக்கு பிற்காலத்தில் ரொம்ப யூஸ் ஆகும், நம்ம அவன்கிட்ட நிறைய பணத்தை கறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதில். அதை வச்சே வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை பார்த்துருக்காரு பப்பா. அதனாலே மனம் உடஞ்சு போன ஹல்க் ஹோகன், அதனாலே அவர் வந்து கேஸ் போட்டு அந்த காக்கர்ங்கிற நிறுவன மேலே கேஸ் போட்டு இந்த மாதிரி நஷ்டஈடு கேட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா $140 மில்லியன் அப்படிங்கிற ஒரு நஷ்டஈடை கேட்டிருக்காரு. இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 1100 கோடி பக்கம் வரும். அதை கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. ஜெயிச்சனால அந்த காக்கருங்கிற ஒரு பெரிய கம்பெனி தீவாலாகி மூடப்பட்ட தருணம். ஆனால் அதே வீடியோவில் இன்னொரு மேட்டர் சிக்கினால ஹல்க் ஹோகனோட மானம் எல்லாமே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகன் வந்து ஒரு மிகப்பெரிய இனவெறி பிடிச்சவன் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணது அந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா செலிமஸையும் பண்ணி முடிச்சுட்டு அவர் ஒய்ஃபு கூட இவர் சேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவரோட பொண்ணு வந்து ஒரு கருப்பினத்தாரை சேர்ந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருப்பினத்தை பிடிச்சு மேய்ஞ்சிருக்காரு. ரொம்ப தகாத வார்த்தையாக கெட்ட வார்த்தையாக ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனனால 2016 காலகட்டத்தில் WWE வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அது செம்ம பேக்லேஷ் ஆயிடுச்சு. அதை பார்த்த WWE ஃபேன்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஷாக்கில், நம்ம ஹல்க் ஹோகனா இப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்த்து ஒரு மாதிரி
எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்க் ஹோகன் இப்படி இருப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி சொல்லி அவர் ரெசில்மேனியாவில் வரும்போதெல்லாம் ஹல்க் ஹோகனை பூ பண்ணியே கொன்னுட்டாங்க. அவர் பேசக்கூடி விடாமல் ஒரு மாதிரி ரொம்ப க்ரௌடெல்லாம் அவர் மேலே வெறுப்பை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே WWE ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்களோட ஹிஸ்ட்ரியிலேருந்தே அவரை டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணி அவர் ஹால் ஆஃப் ஃபேம்லேருந்து திருப்ப பெறுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த மேட்ரை வந்து வேர்ஸ்டாக போயிடுச்சு. ஹல்க் ஹோகனை வந்து ரொம்ப பெரிய மனுஷன்லேருந்து அப்படியே கீழே வந்துட்டாரு ஒரே விஷயத்தில். அதுதான் அவர் வாழ்க்கையில் விழுந்த மிகப்பெரிய அடினே சொல்லலாம். அதுலேருந்து அவரால் ரெக்கவரே ஆக முடியலை. WWE யூனிவர்ஸ் சுத்தமாக அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. WWE அவரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு ரெஸ்லிங் ரிங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடவுளுக்கு நிகராக பார்த்துட்டு இருந்த ஹல்க் ஹோகனை இந்த அளவுக்கு ஒரு அவங்களோட கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் சேர்த்து அவரோட கரியரையே கரைப்படிஞ்சு வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் பெருசாக WWE தென்படலை. அதுவும் இல்லாமல் அவருக்கு நிறைய உடம்புல பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அவர் வந்து பண்ண ரெஸ்லிங்னால அவருக்கு நிறைய சர்ஜரிஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட நெக் சர்ஜரி, பேக் சர்ஜரி, அந்த மாதிரி வருஷக்கணக்காக சர்ஜரி மேலேயே போயிட்டு இருந்துச்சு. அதனாலே அவரோட உடம்பு அதுக்கு தாங்க முடியாமல் இப்போ ரீசண்டாக போன வருஷம் ஜூன் 2025 அப்போ அவர் வந்து மாரடைப்பால் இறந்தும் போயிருப்பார். ஸோ அந்தப்போ தான் நெக் ஃபியூஷன் சர்ஜரி பண்ணிவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருப்பார். கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வரும்போதே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் மாரடைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானை வந்து அவரோட வாழ்க்கை பயணம், அவர் எடுத்த தவறான முடிவுகள், அவரோட தவறான ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் இல்லாமல் அவரோட தவறான ஒரு எண்ணம், ஸோ ஒரு இனத்தையே கேவலப்படுத்தி பேசின ஒரு தருணம். ஸோ அதெல்லாம் வந்து அவரோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட அவர் கெட்டி காத்திருந்த எல்லாத்தையும் ஒட்டச்சு சுக்குநூறாக போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் அவரோட வாழ்க்கை இவ்வளோ மோசமாக அவர் இருந்தாலும் அவரோட ரெஸ்லிங் கரியரில் அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே தி ஜாயிண்ட்டை தூக்கி போட்டதாக இருக்கட்டும், அவர் பண்ண ரெசில்மேனியா மூமெண்ட்ஸ் எல்லாம், அந்த மெமரிஸ் எல்லாம் அழியவே அழியாது. ஆனால் சேடாக இது அவர் கூட சேர்ந்தனால இந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் அவரோட நல்லதையும் கெட்டதாக்கி விட்டுருச்சு. ஆனால் WWE ஹல்க் ஹோகன் அப்படிங்கிற ஒரு பேர் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவானா வந்து WWE சரி, ரெஸ்லிங்லேயும் சரி, ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு பேராக வந்தது ஹல்க் ஹோகன். ஸோ இதுதான் அவரோட வாழ்க்கை வரலாறு. ஸோ உங்களுக்கு வந்து அவரோட மேட்சஸ், எந்த மேட்சஸ் பிடிக்குது, அதுவும் இல்லாமல் அவரோட கான்ட்ரவர்சிஸ் பற்றி உங்களோட கருத்துக்கள் பூரா கீழே கமெண்ட்ஸில் விடுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.